ஒரு புத்திசாலி அரசர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் ராஜ்யத்திற்கு ஒரு புதிய முதலமைச்சரை நியமனம் செய்ய விரும்பினார். அவரது 3 அமைச்சர்களின் அறிவை சோதித்து தனது புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க விரும்பினார். அவர்களில் ஒருவரை அவர் 3 அமைச்சர்களையும் தனது அறைக்கு அழைத்து, நீங்கள் காட்டில் இருந்து பல இளம் விலங்குகளை கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறேன் என்றார். இந்த பணிக்காக உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு நாள் தருகிறேன் என்றார். அரசர் அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு அறிவார்ந்தவர் என்பதை சோதிக்க விரும்பினார். விரைவில் 3 மந்திரிகளும் பல காடுகளுக்கு சென்றனர். ஒரு நாள் 2 அமைச்சர்கள் 5 யானை கன்றுகள், 2 கரடி குட்டிகள் மற்றும் 2 புலி குட்டிகளை கொண்டு வந்தார்கள். 3வது மந்திரி வெறுங்கையுடன் வந்தார். அரசர் அதை பற்றி கேட்டார். அதற்கு 3வது மந்திரி, அரசே, இந்த இளம் விலங்குகள் அவற்றின் தாயிடம் இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு சிறியவை. அவற்றின் தாய்களும் அவைகளை இழந்து வாடும். இதை செய்யும் இதயம் எனக்கு இல்லை என்று பதிலளித்தார். அரசர், நீங்கள் இந்த விலங்குகளை பற்றி மிகவும் யோசித்து பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் 3 பேரையும் சோதித்து பார்க்க விரும்பினேன். 3வது அமைச்சரின் அன்பான சைகை காரணமாக அரசர் அவரை தனது ராஜ்யத்தின் புதிய முதலமைச்சராக அறிவித்தார். நீதி, நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நேர்மறையான செயல்கள் நேர்மறையான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது மிஸ்டர் பாடி தமிழ் சேனல்.